أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلنا إليك الكتاب بالحق لتحكم بين الناس بما أراك الله ولا تكن للخائنين خصيما صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால், நபியே, அல்லாஹ் உமக்கு அறிவித்து தந்த நேரிய வழியின்படி மக்களிடையே நீர் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகவே உம்மீது இத்திருமறையை சத்தியத்துடன் நாம் இறக்கி வைத்தோம். எனவே நீர் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களுக்கு வாதாடுபவராய் இருக்க வேண்டாம். அல்லாஹ் உண்மையை கூறினான். எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்தில் அதிகாலை இவாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதல் படி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்து நிசா எனப்படும் 4வது அத்தியாயத்தின் 105வது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனத்தில் எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இதனை இறக்கியருளினானோ அவற்றை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. முதலிலே இந்த வசனம் இறங்கிய பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லஃபர் குலத்தவர்கள், மதீனாவிலே இருக்கக்கூடிய பல்வேறு குலங்களிலே ஒரு குலம் லஃபர் குலத்தவர்கள். அந்த குலத்தினுடைய துஅமத் இப்னு உரைக்கித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரான கதாதா இப்னு நுஅமான் அப்படிங்கிறவருடைய போர் கவசத்தை திருடிடுறார். போருக்கு போகும் பொழுது காயம்படாமல் இருப்பதற்காக வேண்டி உடலிலே அணியக்கூடிய இரும்பு கவசம். ஒருவர் துஅமத் என்பவர், பக்கத்து வீட்டுக்காரர் கத்தாதா. இந்த துஅமத்து கத்தாதாவுடைய போர்ப்படைய கவசத்தை திருடுகிறார். இந்த கத்தாதா அந்த கவசத்தை எங்கே வச்சுருந்தாருன்னா, பழைய காலத்தில் மாவுகளை எல்லாம் பாதுகாத்து வைக்கிறதுக்கு தோல் பை இருக்கும், தோலினால் செய்யப்பட்ட பாத்திரம், அதில் மாவை போட்டு வச்சுருப்பாங்க, பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அந்த மாவுக்கு இடையில தான் அந்த கவசத்தை வச்சுருந்தார். இந்த துஅமத்து அப்படிங்கிறவர் அந்த தோல் பையோடு சேர்த்து தான் அப்படி செஞ்சிட்ருக்காரு, அந்த கவசத்தை தூக்கிட்டு போகிறார். தோல் பையோடு சேர்த்து மாவோடு சேர்த்து தூக்கிட்டு போகிறார். அந்த தோல் பையில் ஒரு ஓட்டை, அதனால் இவர் தூக்கிட்டு போகும்போது அந்த ஓட்டையில் இருக்கக்கூடிய மாவு அப்படியே ஒழுதுகிட்டே வருது. அதோடையே தூக்கிட்டு போய் வச்சுறார். போனவர் அந்த படை அணி கவசத்தை ஸெய்த் இப்னு ஸமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோதர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறார். நான் தர்ற வரைக்கும் இதை பத்திரமா வச்சிரு அப்படின்னு. ஒரு யூதர்கிட்ட கொண்டு போய் ஒளிச்சு வைக்க கொடுக்குறார். இதை திருட்டு கொடுத்த கத்தாதா சீக்கிரமாக அதை கண்டுபிடிச்சிடுறார். வீட்டில் இருக்கக்கூடிய தோல் பாத்திரத்தை காணும், அதில் இருக்கக்கூடிய படை கவசத்தையும் காணும். உடனே அவர் பக்கத்தில் எல்லாத்தையும் கூட்டி, அண்டை வீட்டார்கள் எல்லாத்தையும் கூட்டி சவுண்டு விட ஆரம்பிச்சிட்டார். என் வீட்டிலேருந்து யாரோ படை கவசத்தை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சப்தமாக முறையிடுகிறார். அப்போ அவர் பற்றி விவரம் கேட்ட உடனே மக்களெல்லாம் பார்க்குறாங்க, எங்கே வச்சுருந்தீங்க, எப்படி போச்சுன்னு பார்க்கும் பொழுது, நான் மாவு வைக்கக்கூடிய தோல் பாத்திரத்தில் வச்சுருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். பார்த்தா அவருடைய வீட்டுக்கு வெளியிலேருந்து மாவு அப்படியே ஒழுது கொண்டே போன அந்த அடையாளம் தெரியுது. அப்போ இதை எடுத்துகிட்டு போன ஆளுக்கு அது தெரியலை. இப்போ இந்த மாவு விழுந்துட்டே போன வழியிலோடு அப்படியே வேகமாக அப்படி நடக்கிறாங்க. அப்படி போகும் பொழுது அது கரெக்டாக அந்த துஅமா, அந்த படைக்கவசத்தை திருடிய நபருடைய வீட்டு வாசல் வரைக்கும் கரெக்டாக வருது. இப்போ உடனே அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க.
அவர் என்ன சொல்கிறாரு, நான் படை கவசத்தெல்லாம் திருடவெல்லாம் கிடையாது, எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறார். அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு வேற சொல்கிறார். மக்கள் என்ன செய்கிறாங்க, மறுபடியும் அவருடைய வீட்டையும் தாண்டியும் மாவு அப்படியே சிதறி கிடக்குதா இல்லையா, அப்படி போகிறாங்க. அதை தொடர்ந்துக்கிட்டே போகிறாங்க. அப்படி போகிற சமயத்தில் அது கரெக்டாக யார்கிட்ட ஒப்படைச்சிருந்தாரோ அந்த ஜெயிது பின் சமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூதருடைய வீட்டு வாசல் வரைக்கும் போகுது. இப்போ அவர்கிட்ட பிடிச்சி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிற பொழுது அவர் வீட்டுக்குள்ளே இருந்து அதை கண்டுபிடிக்கவும் செய்கிறாங்க. அப்போ அந்த யூதர் சொல்கிறாரு, இந்த ஜெயிது பின் சமீன்கிற யூதர், இதை நான் எடுக்கலை, ஆனால் அந்த துஅமத்து என்று சொல்லக்கூடியவர் தான் இதை கொண்டு வந்து எங்கிட்ட எடுத்து வைக்க சொன்னார். அது அவர் திருடினாரா இல்லை அவருடையதா அதெல்லாம் எனக்கு தெரியாது. மாவு பாத்திரத்தோட படை கவசத்தை கொண்டு வந்து இதை வச்சுருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி எங்கிட்ட ஒப்படைச்சிருந்தார். மற்றபடி நான் திருடலை, என் கையில் வந்ததுக்கு காரணம் இந்த துஅமத் என்று சொல்லக்கூடிய நபர் தான் அப்படின்னு அந்த ஒரு உண்மை சொல்கிறார். அதுக்கு சில யூதர்களும் சாட்சியாக இருக்கிறாங்க. ஆமாம், இது இவருடைய இது இல்லை தான், இவர் தான் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அந்த கேஸு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வருது. இப்படி கதாத்தாவுடைய வீடை கவசத்தை இந்த துஅமத்து திருடிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அது அந்த குலத்துக்கு ரொம்ப மானக்கேடாக வெட்கக்கேடாக ஆகுது. லஃபர் குலம் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தவர்கள், நம்ம குலத்தை சார்ந்த ஒருத்தன் இப்படி திருடிட்டானே, ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணுறாங்க. உடனே அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எப்படியாவது எங்கள் குலத்தை சேர்ந்த அந்த துஅமத்தை வந்து விடுதலை செஞ்சுருங்க, அவருக்கு தண்டனை எதுவும் கொடுத்துட வேண்டாம், அவர் திருடலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் ஏதாவது பண்ணி அவரை விடுதலை செய்யணும், எங்கள் குலத்துக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, அவருக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த திருடனுக்காக வேண்டி ஏதாவது தண்டனைகளே கொடுத்தீங்கன்னு சொன்னானாக்கா அந்த ஆள் அவமானத்திலே செத்துருவார் அப்படிங்கிறது மட்டுமல்ல, யூதர்களுக்கு வந்து இதனால் வந்து ஒரு நல்ல பேர் வந்துடும். எப்படியா இருந்தாலும் யூதர்கள் வந்து இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கு எதிரானவங்க தானே, நீங்கள் அவங்களுக்கு சாதகமாகவெல்லாம் தீர்ப்பெல்லாம் சொல்லிடாதீங்க, அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லி இவர் தான் திருடினாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எங்கள் குடும்பத்துக்கும் குலத்துக்கும் கேவலங்கிறது மட்டுமல்ல, யூதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிரெடிட்டாக அது மாறிடும். அதனால் எப்படியாவது அவரை இந்த குற்றத்திலிருந்து விடுவிச்சிருங்களேன் என்று அவருடைய குலத்தவர்கள், லஃபர் குலத்தவர்கள் கேட்டுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட அது வந்து கொஞ்சம் வெட்கமாக தான் இருந்துச்சு. காரணம், அந்த படை கவசத்தை திருட்டு கொடுத்தவரும் முஸ்லீமு, திருடினவரும் முஸ்லீமு, கொண்டு போய் ஒப்படைக்கப்பட்டது தான் யூதர். ரெண்டு பேருமே முஸ்லீமாக இருந்தனால ரசூலுல்லாவுக்கும் கூட நம்மளுக்கு ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து திருடி நம்மளுடைய ஒருத்தர் இப்படி திருடிட்டாருங்கிறதும் அவருக்கு தண்டனை கொடுக்கறதுலையும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் வெட்கம் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கும் பொழுது தான் மிக கடுமையான மொழியிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். என்ன, இன்னா அன்சல்னா இலைக்கல் கித்தாப பில் ஹக், நபியே நாம் உம்மீது இந்த திருமறையை சத்தியத்தோடு இறக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். ரெண்டு செய்திகள் இருக்குது. ஒன்று, வெறுமனே அதை வழிபாடுகளில் ஓதிக்கிட்டுறதுக்காண்டி இல்லை, புண்ணியத்துக்காக வேண்டி ஓதிட்டுறதுக்காண்டி இறக்கலை. ரெண்டாவது, குரான் என்பது வெறுமனே ஒரு மந்திர சொற்கள் எல்லாம் கிடையாது, மந்திர உச்சாரண வார்த்தைகள்லாம் இல்லை, அது சத்தியத்தோடு இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. புண்ணியத்துக்கு ஓதுறதுக்காக வேண்டி இறக்கி வைக்கப்படலை, வெறும் மந்திர வார்த்தையாக நான் இறக்கி வைக்கலை, சத்தியத்தோடு உம்மளவில் நாம் இறக்கி வச்சிருக்கிறோம். எதுக்கு இறக்கி வச்சிருக்கிறோம்? லி தஹக்கும பைனன்னாஸ், மக்கள் மத்தியிலே நீங்கள் இதை வைத்து தீர்ப்பு வழங்கணும். குரான் என்பது ஒரு சட்ட புத்தகம், வெறும் மந்திர வார்த்தை இல்லை. மக்களுக்கு மத்தியில் இந்த குரானை வைத்து நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உங்களவில் நம்ம குரானை இறக்கி வச்சிருக்கிறோம். இதுலேயும் ரெண்டு செய்திகள் இருக்குது. ஒன்று, குரான் மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குரானில் தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வு என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு மக்கள் பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லணுங்கிறது.
அதனால் அந்த குர்ஆன் என்பது மக்கள் மத்தியில் நடைமுறைக்கு வரணும். ஓதுதல் என்பதை தாண்டி மக்கள் மத்தியில் நடைமுறைக்கு அந்த குர்ஆன் வரணும். ரெண்டாவது, மக்கள் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, பைனன்னாஸ், முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவர்களோ அத்தனை பேர்களுக்கும் இந்த குர்ஆனின் மூலமாக நீங்கள் வழிகாட்டணும், நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் இறக்கி வச்சிருக்கிறோம். பிமா அராக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தந்த நேரான வழியின் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு வழங்கணும். உங்களுடைய தீர்ப்புகள் அப்படிங்கிறது சந்தர்ப்பங்களுக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய மன விருப்பங்கள் வெறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி இருந்துடக்கூடாது. உங்கள் ஆளுங்கிறதுக்காக வேண்டியோ மற்ற ஆளுங்கிறதுக்காக வேண்டியோ நீங்கள் நடுநிலைமையிலிருந்து நீதியிலிருந்து பிறந்துடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனை இறக்கி தந்ததோடு உங்களுக்குன்னு ஒரு வழியை காமிச்சு தந்திருக்கிறான். அதன் அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பை சொல்ல வேண்டும். தொடர்ந்து கடைசியாக அல்லாஹ் சொல்லுவான், வலா தக்குன்லில் ஹாயினீன ஹசீமா, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் வாதாடக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது. முக்கியமான பகுதி, இந்த வசனத்துடைய முக்கியமான பகுதி இதுதான். அவங்க முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அவங்க நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டராகவோ, அந்த மோசடிக்காரர்களுக்கு நீங்கள் வழக்காடுபவராக வக்கீலாக இருந்திடக்கூடாது. காரணம் என்னன்னு சொன்னால், முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட குற்றங்களையும் தவறுகளையும் செய்கிற பொழுது அது அவங்களுடைய தனிப்பட்ட பாவமாக மட்டும் இருக்கிறது இல்லை. அந்த ஆள் தப்பு பண்ணார், அது அவரோட போச்சு அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது. உண்மையிலேயே முஸ்லிம்கள் செய்யக்கூடிய தவறுகள், அந்த தவறுகள் குற்றங்கள் பாவங்கள் மூலமாக அவங்க எந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த இஸ்லாத்திற்கு அவர்கள் மோசடி செய்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம், அவங்களுடைய குற்றங்கள் பாவங்கள் மூலமாக முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. இஸ்லாத்தின் பக்கம் முஸ்லீம் அல்லாதவருடைய கவனம் திரும்பதை விட்டு இவங்க திசை திருப்பி விடுறாங்க. இஸ்லாம்னா நாம் என்னமோ நினச்சோம், முஸ்லீம்கள்னால் நம்ம என்னமோ நினச்சோம், பார்த்தா அவங்களையே இப்படிப்பட்ட மோசடிக்காரங்கள் இருக்கிறாங்க, திருடர்கள் இருக்கிறாங்களே, அப்படி ஒன்றும் இஸ்லாம் பெரிய ஒரு விஷயமெல்லாம் கிடையாது என்று சொல்லி இஸ்லாத்தை தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கும் இஸ்லாத்தின் பக்கம் கவனம் திரும்பாமல் இருக்கிறதுக்கும் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய குற்றங்களும் தவறுகளும் காரணமாக இருக்குது. அந்த வகையில் அவர்களுடைய பாவம் என்பது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் அவங்க ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இஸ்லாத்திற்கும் ஒரு மோசடியாக, நம்பிக்கை துரோகம் நம்பிக்கைங்கிறது என்னது? நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையை வாழுவேன் அப்படிங்கிற ஒப்பந்தத்துக்கு பேர் தானே ஈமான்கிறது. இப்போ அந்த நம்பிக்கைக்கு இவர்கள் என்ன செய்கிறாங்க? தங்களுடைய தவறுகள் மூலமாக துரோகம் செய்கிறாங்க. அப்படி துரோகம் செய்யக்கூடிய ஆள் உங்கள் ஆள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அந்த தவறை மோசடியை செய்தவருக்கு நீங்கள் வழக்காடுபவராக, அவருக்காக வேண்டி நீங்கள் ஆதரவு தெரிவிப்பவராக இருந்திருக்கக்கூடாது. அவங்க மோசடி செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் திருடு மட்டும் இல்லை, இஸ்லாத்திற்கே மோசடி செஞ்சுருக்கிறாங்க, நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் வலா தக்குன்லில் ஹாயினீன ஹசீமா, உங்களவர்கள் என்பதற்காக வேண்டி அந்த மோசடிக்காரர்களுக்கு நீங்கள் வாதாடுபவராக இருக்க வேண்டாம். இந்த விஷயம் குர்ஆனில் இன்னொரு இடத்திலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரி? வலா தத்தஹிது ஐமானக்கும் தஹலம் பைனக்கும், நீங்கள் செய்யக்கூடிய சத்தியங்களை உங்களுக்கு மத்தியிலே தப்பித்து கொள்வதற்கான ஆயுதமாக பயன்படுத்தாதீங்க. ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, அதை நம்பணுங்கிறதுக்காக வேண்டி சத்தியம் விடுகிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய சத்தியத்தை நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒரு உபாயமாக ஆக்கிறாதீங்க. ஏன் அப்படி பண்ணீங்கன்னு சொன்னால், அந்த சத்தியத்தை நீங்கள் மீறுவதன் மூலமாக, வாக்குறுதிக்கு மாற்றமாக நடப்பதன் மூலமாக ஃபதஸில்லு கதமும் பாத சுபூத்திஹா, உறுதியான பாதம் கூட சருகிவிடும். இஸ்லாத்தை குறித்து நல்ல எண்ணம் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்திற்கு வரலாம் என்று எண்ணி இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகம் சத்தியத்திற்கு மாற்றமான விஷயங்கள் அவர்கள் உங்களை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அவ ததூக்கு சுஅ பிமா சதத்தும் அன் சபீலில்லா, அல்லாஹ்வினுடைய வழியை விட்டு மக்கள் வருவதற்கு நீங்கள் தடையாக இருந்தீர்கள் என்பதற்காக கடுமையான தண்டனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். வலக்கும் அதாபுன் அதீம், மகத்தான தண்டனையும் வரும்
என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. 16வது அத்தியாயம் 94வது வசனம். அப்போ முஸ்லீம்கள் செய்யக்கூடிய குற்றங்கள், பாவங்கள், தவறுகள் எல்லாம் அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, இஸ்லாத்திற்கு கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடியது. அப்படிங்கிற விஷயத்தினால அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சாதகமாக இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனம் மக்கா வெற்றி சமயத்தில் இறங்குச்சு அப்படின்னு சொல்லியும் கூட ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் அடுத்த 2 வருஷத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு 7-8 வருஷத்தில் மக்காவை நோக்கி வெற்றியாளராக வந்து மக்காவை கைப்பற்றி கொள்கிறாங்க இல்லையா, வரலாறுல பதிவு பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த வசனம் இறங்குச்சு அப்படின்னு ஒரு தகவல். சில குர்ஆன் விரிவுரையாளர்கள் அந்த தகவலையும் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னணியாக ஒரு சம்பவத்தையும் அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். காபாவினுடைய சாவி இருக்கா இல்லையா, அந்த சாவி உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட தான் அது இருந்துச்சு. அவருடைய குடும்பம்தான் பரம்பரையாக காபாவுடைய சாவியை பாதுகாத்து வச்சுருந்தாங்க. காபாவுக்குள்ளே ஏதேனும் காரணத்துக்காக வேண்டி உள்ளே போகணும்னு சொன்னால் இந்த குடும்பத்திட்ட தான் போய் சாவியை வாங்கி காபா திறந்து உள்ளே போகணும். மக்கா வெற்றி அடைந்த சமயத்தில் உஸ்மான் அவர்கள்ட்ட தான் காபாவுடைய சாவி இருந்துச்சு. மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போன ரசூலுல்லாஹ் காபாவுக்குள்ளே போய் 2 ரக்காத்து தொழுகணும்னு விரும்புகிறாங்க. அப்படி விரும்புகிற சமயத்தில் அதை திறக்கிறதுக்கு சாவி வேணும். சஹாபாக்கள் போய் ரசூலுல்லாவுக்காக வேண்டி உஸ்மான் அவர்கிட்ட போய் காபாவுடைய சாவி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கலை. அதனால் அவர் சாவியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. மக்கா வெற்றி அடைஞ்சு எங்கள் கையில் வந்தாச்சு, இனி உங்களாலையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சாவியை தந்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. அவரும் அமானத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் சாவியை கொடுக்குறார். அது என்ன அமானத்துன்னு சொன்னானாக்கா, அவங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு வாக்குறுதி அவங்களே செஞ்சு வச்சுருந்தாங்க. தக்க காரணத்துக்காக வேண்டி காபாவை திறக்கிறதுக்கு சாவியை கேட்டால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களுடைய குடும்பத்தார்ட்ட சாவி ஒப்படைக்கப்பட்டு வச்சுருந்துச்சு. அப்போ கேட்டால் தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரைட்ஸ் இல்லை. அது முஸ்லீம் அல்லாதவர்களோ நல்ல காரியத்துக்குன்னு கேட்டால் கொடுக்கணும். அந்த அமானத்தை காப்பாற்றுவதற்காக உஸ்மான் இப்னு தல்ஹாவும் அந்த சாவியை கொடுத்துட்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போகிறாங்க, 2 ரக்காத் தொழுகிறாங்க. தொழுது முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சித்தப்பா வழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு மாமா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லுவார், இனி சாவியை வந்து உஸ்மான்கிட்ட கொடுக்காதீங்க, நாம் தான் மக்காவை வெற்றி கொண்டுவிட்டோம், இனி மக்கா நம்ம கைவசத்துக்கு வந்தாச்சு, அவர்கிட்ட இனிமேல் நீங்கள் என்ன செய்யாதீங்க, சாவியை திருப்பி கொடுக்காதீங்க, எங்கிட்ட கொடுங்க, இனிமேல் காபாவை பராமரிக்கக்கூடிய அந்த பொறுப்பும் பதவியும் எங்கள் குடும்பத்தில் இருக்கட்டும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்குறாங்க, ரசூலுல்லாவுக்கு வந்து ஒரு மாமா முறை வேணும், இனி உஸ்மானிடம் இந்த சாவியை திருப்பி கொடுக்கக்கூடாது, எங்கிட்ட தாங்க, நான் பார்த்துக்கிறேன், அது மட்டுமல்ல இனி தொடர்ந்து காபாவை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு எங்கள் குடும்பத்தில் தான் இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் இந்த வசனத்தை ஓதினபடிக்கே சாவியை உஸ்மான் அவர்கிட்டே திருப்பி கொடுக்குறாங்க. அவர் அமானத்து அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சாவியை கொடுக்குறார். ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர், அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நம்பி ஒப்படைச்சார்ல சாவியை, நான் திருப்பி அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க அப்படின்னு இந்த வசனத்தை அந்த இடத்துல ஓதுறாங்க. என்ன வசனம்? இன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி, நபியே சத்தியத்தோடு இந்த குர்ஆனை உங்கள் அளவில் நாம் இறக்கி வச்சிருக்கிறோம், லி தஹ்கும பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு வழங்கணுங்கிறதுக்காக வேண்டி, பிமா அராக்கல்லா, அல்லாஹ் காட்டி தந்த வழியின் அடிப்படையிலே, வலா தக்குன்லில் ஹாயினீன ஹசீமா, மோசடிக்காரர்களுக்கு வழக்காடுபவராக சாதகமானவராக நீங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாதுங்கிற வசனத்தை அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நடவடிக்கையை பார்த்து உஸ்மான் ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஆகிறார், இன்ஸ்பயர் ஆகிறார். அவங்களுடைய குடும்பாதிகள் வந்து சாவியை கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சிருந்தாக்க தன்னுடைய குடும்பாதிகளுக்கு என்ன செஞ்சுருக்க முடியும், அந்த எங்கிட்டிருந்து வாங்கின சாவியை கொடுத்துருக்க முடியும். ஆனால்
கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேணும், தொழுதுட்டு வந்து சாவி திருப்பி தரப்படும் என்கிற அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக வேண்டி குடும்பாதிகளை கூட இரண்டாம் பட்சமாக்கிட்டு சாவியை திரும்ப நம்மிடத்திலேயே ஒப்படைக்கிறாரே, அதுவும் அந்த வசனத்தை ஓதியவாறு அவர் கொடுத்தது வந்து அவர் ரொம்ப பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் உடனடியாக அங்கேயே அவர் இஸ்லாத்துக்கு வர்றார், உஸ்மான் இப்னு தல்ஹா. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி சஹாபாக்கள் கேட்டுட்டு இல்லை, அந்த இடத்துல தான் அந்த வசனங்கள் ஓதுறாங்க. அதனால் இந்த வசனம் காபாவுக்குள்ளேயே இறங்குச்சு என்று அறிவிப்பும் சொல்லப்படுகிறது. 2 சம்பவங்கள் இந்த வசனத்துக்கு பின்னாடி. ஒன்று, லஃபர் குலத்தை சார்ந்த முஸ்லிமான தொழமத் என்பவர் அதே மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு முஸ்லிமான கத்தாதாவுடைய படைக்கவசத்தை திருடி ஒரு யூதர்கிட்ட ஒப்படைச்சப்போ அதை கண்டுபிடிக்கப்பட்டு அதனுடைய குற்றத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து குடும்பத்திற்காக வேண்டி நம்மாளுக அப்படிங்கிறதுக்காக வேண்டி குற்றத்திலிருந்து அவரை விடுவிக்க கோரிய பொழுது இந்த வசனம் இறங்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு தகவல். அதே மாதிரி காபாவுடைய சாவியை திரும்ப கொடுக்கிற விஷயத்தில் இந்த வசனம் இறங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி, எது எப்படியாக இருந்தாலும் சரி நமக்கான செய்தி இதிலிருந்து கிடைப்பது நம்மாளு மற்றாளு என்று பார்க்கக்கூடாது. நீதியின் பக்கம் நிற்கணும், சத்தியத்தின் பக்கம் நிற்கணும். முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவர்களோ அந்த பாகுபாடு பார்க்கக்கூடாது. குர்ஆன் என்பது மக்களுக்கான வழிகாட்டுதல் புத்தகம். அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி கிடைப்பதற்கு குடும்பமோ கோத்திரமோ தடையாக இருக்கக்கூடாது என்கிற செய்தியை உள்ளடக்கி இந்த வசனம் இறக்கியுள்ளப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.